ஜும்மா தொழுகைக்கு முன் நாம் தவிர்க்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். வியாபாரம் செய்தல். ஜும்மாவுக்கான பாங்கு சொல்லப்பட்ட பிறகு எல்லாவிதமான வியாபாரங்களையும் உடனே நிறுத்திவிட வேண்டும். அந்த நேரத்தில் தொடர்ந்து வியாபாரம் செய்வது மார்க்கப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. துர்நாற்றம் வீசும் உணவுகள், பூண்டு அல்லது வெங்காயம் போன்றவை வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். இதனை சாப்பிட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. இது மற்ற தொழுகையாளிகளுக்கு இடையூறாக அமையும். முன்னால் இருப்பவர்களை தாண்டி செல்லுதல். பள்ளிவாசலில் இடம் தேடும் போது அமர்ந்திருப்பவர்களின் தோள்களை தாண்டி முன்னே செல்லக்கூடாது. எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே அமர்ந்து விட வேண்டும். குளிக்காமல் வருதல். ஜும்மாவுக்காக குளிப்பது ஒரு முக்கியமான சுன்னத்தாகும். தேவையற்ற காரணங்களுக்காக இதை கைவிடக்கூடாது. நினைவில் கொள்ளவும், இமாம் மேடையில் மிம்பர் ஏறிவிட்டால் வானவர்கள் நன்மைகளை பதிவு செய்யும் ஏடுகளை மூடிவிடுவார்கள். எனவே இமாம் உரையை தொடங்கும் முன் பள்ளிக்கு செல்வது மிக அவசியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.